ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். வர்ணக்கலப்பினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பின்விளைவுகள் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி. வர்ணாசிரம தர்மம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது. பகவானுக்கு மிகவும் பிடித்தமானதாக இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது இருக்கிறது. இந்த உலகம் அனைத்து உயிர்களும் நன்றாக வாழ்வதற்காக பகவானாலே இந்த வர்ணாசிரம தர்மமானது காட்டப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பட்சிகள், ஸ்தாவரங்கள் எல்லா விதமான படைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒருவருக்கொருவர் உதவி பண்ணி கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தர்மத்தினுடைய நோக்கம். இதை கொண்டு ஒருத்தரை உயர்வாகவோ இன்னொருத்தரை தாழ்வாகவோ சொல்வது இங்கே குறிக்கோள் இல்லை. இந்த இடத்திலே வர்ண கலப்பு என்பது நம்முடைய சாஸ்திரத்திலேயும் சரி, சம்பிரதாயத்திலேயும் சரி மிகவும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதை பற்றி பகவத்கீதையிலே அர்ஜுனனே கண்ணனை பெருமாளிடத்தில் தெரிவிக்கிறான். இது தவிர இந்த விஷயம் சாஸ்திரத்திலே பல இடங்களிலே தர்மசாஸ்திரத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அர்ஜுனன் தெரிவிப்பது, இந்த யுத்தத்தினாலே நிறைய ஆண்கள் எல்லாம் உயிரிழந்து விடுவார்கள். அதனாலே பெண்களுக்கு ஆதரவு இல்லாமல் போய்விடும். அந்த சூழ்நிலையிலே வர்ண கலப்பானது ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் என்று அப்படித்தான் தொடங்குகிறது இந்த விஷயம். இந்த வர்ண கலப்பு ஏற்பட்டால் அதனாலே இந்த கர்மங்கள், நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள் இவற்றையெல்லாம் பண்ணுவதற்கு அந்த வர்ண கலப்பிலே பிறந்தவர்களுக்கு யோகியத்தை இல்லாமல் போய்விடும். உதாரணத்துக்கு ஒரு பிராமண பெண்ணும், பிராமண குலத்திலே பிறந்த பெண்ணும், ஒரு வைஷ்ய குலத்திலே பிறந்த ஆணும் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் என்றால் அதிலே பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு, ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு பித்ரு காரியங்கள் பண்ணுவதற்கான யோகியத்தை போய்விடும். பித்ரு காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக பண்ணப்படவில்லை என்றால் இந்த குலத்திலே இருக்கக்கூடிய பித்ருக்கள் அவர்களுக்கு திருப்தி இல்லாமலே இருக்கும் இந்த குலத்திலே. அதனாலே மேலும் இது அந்த குலத்துக்கான நாசத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் என்று காட்டப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த வர்ண கலப்பினாலே பலவிதமான குழப்பங்களும் ஏற்படும். எந்த தர்மத்தை நாம் அனுஷ்டிக்க வேணும், பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்க வேணுமா, இல்ல வைஷ்ய தர்மத்தை அனுஷ்டிக்க வேணுமா என்று இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு எந்த தர்மத்தையும் அவர்கள் அனுஷ்டிக்க முடியாதபடியும் ஆகிவிடும். இப்படி பலவிதமான பின்விளைவுகள் இந்த வர்ண கலப்பிலே காட்டப்பட்டுள்ளது. அதனாலே நம்முடைய பெரியோர்கள், அதாவது ஆழ்வார்களாக இருக்கட்டும், ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், இந்த வர்ண கலப்பை மிகவும் ஜாகிரதையாக தவிர்த்துள்ளார்கள். முன் யுகங்களிலே சில இடங்களிலே நாம் வர்ண கலப்பு ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த யுகங்களிலே இருந்த ஜனங்களுக்கு நீண்ட ஆயுள் இருந்தது. அதனாலே அவர்களாலே சில பிராயச்சித்தங்களை பண்ணி நெடுங்காலம் தபஸ், ஒரு 1000 வருடங்கள் 10,000 வருடங்கள் தபஸ் எல்லாம் பண்ணி இந்த வர்ண கலப்புக்கான பிராயச்சித்தத்தை அவர்களாலே பண்ண முடிந்ததாக இருந்தது. ஆனால் இக்காலத்திலே ஆயுளும் குறைவு, சக்தியும் குறைவு, ஞானமும் குறைவு. அதனாலே பிராயச்சித்தங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இல்லை. இப்படியெல்லாம் இருப்பதனால தான் நம்முடைய பெரியோர்கள், ஆச்சாரியர்கள், ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடக்கமான எல்லா ஆச்சாரியர்களும் இதை மிகவும் ஜாகிரதையாக உபதேசித்தும் இதே போல வர்ணக்கலப்பு பண்ணக்கூடாது என்பதை உபதேசம் பண்ணியும், அது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறையிலேயும் எந்த ஒரு இடத்திலேயும் அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை மீறாமலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்வதனாலே நாம் ஒரு வர்ணத்தவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், பிராமணர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று ஆகுமா என்றால் அப்படியும் ஆகாது. ஏனெனில் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக முக்கியமான ஆச்சாரியராக கொண்டாடப்படக்கூடிய நம்மாழ்வார், அவர் 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவர். அவருக்கு கோயில் கட்டி எல்லா உற்சவங்களையும் நம்முடைய பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே பல பல உதாரணங்கள், ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயும் சரி, நாதமுனிகள் வாழ்ந்த காலத்திலேயும் சரி, இன்னும் எல்லா ஆச்சாரியர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் சரி, வர்ணத்தை பொறுத்து ஒருவரை தாழ்வாக நடத்துவது என்பது கிடையாது. கொள்கை ரீதியாக எந்த வர்ணத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அடியார்களாக, பகவத் பக்தர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களை கொண்டாடுவது என்பதைத்தான் நாம் பல இடத்திலே பார்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இருப்பதனாலே நம்முடைய சம்பிரதாயத்திலே வர்ணாசிரம தர்மம் என்பது பகவானுடைய பிரியத்துக்காக கடைபிடிக்கப்படுகிறது. அதே சமயத்திலே இந்த வர்ணாசிரம தர்மத்தை வைத்து ஒருவரை தாழ்வாக பேசுவதோ, ஒருவரை அவமானப்படுத்துவதோ இதையெல்லாம் பண்ணினார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையும் உடனே கிடைக்கும். ஒரு பெரிய பிராமண சிரேஷ்டராக இருக்கலாம், அவர் ஆச்சாரியராக கூட இருக்கலாம், இன்னொருவர் ஒரு சாமானியமான அடியவராக இருக்கலாம், அவர் 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவராகவோ இல்லை ஏன் பஞ்சமர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருப்பவரை கூட இந்த உயர்ந்த ஒரு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் அவமானப்படுத்தினார் என்றால் அதுவே அவருக்கு தாழ்ச்சியை ஏற்படுத்திவிடும், அதுவே அவருக்கு பெரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்துவிடும் என்றெல்லாம் நாம் நன்றாக பாசுரங்களை கொண்டும் ஆழ்வார் ஆச்சாரியருடைய அவர்களுடைய அனுஷ்டானத்திலே கொண்டும் நாம் இதை நன்றாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட விஷயம் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியவை. ஆக வர்ணக்கலப்பு கண்டிப்பாக கூடாது என்பதுதான் பெரியோர்களாலே காட்டப்பட்ட விஷயம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.